வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு புது vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்துட்டு ஸ்வீட் கார்ன் மசால் வடை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் ஸ்வீட் கார்ன் ஒன்று உரிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் கடலைப்பருப்பு ஒரு 200 கிராம் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். 2 ஹார்ஸ்க்கு கடலைப்பருப்பு ஊற வைக்கணும். ஸோ அதான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு தனியாக வந்துட்டு கடலைப்பருப்பை போட்டு அரைச்சிக்கிறேன். எல்லாம் 200 கிராம் கலக்கு போடுங்க. நல்லா 2 ஹார்ஸ்க்கு ஊற வச்சுட்டு அது மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கு நான் ஏற்ற மாதிரி கொஞ்சம் கல் உப்பு சோம்பு போட்டு அரைச்சிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் குறன்னு வர கடலைப்பருப்பு வந்து குறன்னு வர பதத்தில் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் ஸ்வீட் கார்ன் தனியாக போட்டு அரைச்சிக்கிறேன். ரெண்டும் ஒன்றா போட்டு நம்ம அரைச்சோன்னா வந்துட்டு நல்லா வந்து கிரைண்ட் ஆகாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், தனித்தனியாக அரைச்சிக்கிறேன். பாருங்கள், ரெண்டும் இப்போ ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி நான் வடை பதத்துக்கு எடுத்துக்கிட்டேன். குறன்னு இருக்கிறதுல அதில் நான் ஆனியன் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அது கூட இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை கட் பண்ணி போட்டுக்கிறேன். பச்சை மிளகா கட் பண்ணி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லியும் கொஞ்சம் கட் பண்ணி டேஸ்ட்டுக்கு போட்டுக்கிறேன். அது கூட கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வரத்துக்கு அரிசி மாவும் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்புங்கிறதுனால நான் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். இதில் நல்லா கொஞ்சம் இதை நல்லா எல்லாமே ஒன்றா கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேச வேண்டியதானே? இல்லங்க, வண்டி ஓட்டும்போது ஃபோன் பேச மாட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இந்த வடை பதத்துக்கு வர மாதிரி பார்த்துக்கணும். பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு அது இந்த மாதிரி வரணும். அப்புறம் நான் எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் கடாயை காய வச்சுக்கிறேன். கொஞ்சம் சூடு கையில் பொறுக்கிற மாதிரி வரப்போ அதுக்கப்புறம் நான் வடையை தட்டி போட்டுக்கணும். பாருங்கள் எப்படி தட்டி போடணும்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு 4 வடையை நான் வந்து எண்ணெயில் போட்டு எடுக்கிறேன். பாருங்கள், நல்லா இப்படி தட்டி போட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். கடலைப்பருப்பு வடை மட்டும் எப்போவுமே உளுந்து வடை மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்காது. ப்ளஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்வீட் கார்ன் போட்டு நம்ம செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பசங்களுக்கு ரொம்ப ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், வடை வந்து இந்த மாதிரி செவக்கணும். நல்லா செவந்து தான் எடுக்கணும். அப்போ தான் ஸ்வீட் கார்ன் அந்த எல்லாம் மிக்ஸ் ஆனதெல்லாம் நல்லா வேகும். இந்த மாதிரி நல்லா செவந்து வர பதத்தில் தான் வடையை நம்ம எடுக்கணும். நான் ஒரு 3 வடை சுட்டுட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு மிச்சம் இருக்கிற வடையெல்லாம் நான் சுட்டு எடுத்துட்டேன். பாருங்கள், இதுதான் நான் மொத்தமாக இந்த வடை சுட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஸ்வீட் கார்ன் வடை சுடணும். ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப ஸ்வீட்டாக, ஹெல்த்தியாக இருக்கும். நான் சாப்பிட்டு பார்த்து ரொம்ப நல்லாயிருக்கு. பாருங்கள் வீடியோவில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வடையை இப்போ நான் உங்களுக்கு அந்த ஒரு வடையை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.